ஆனால் உங்கள் மாவட்டத்தில் தான் ரொம்ப தள்ளி உட்காந்துருக்கீங்க. பட்டிமன்றத்துக்கு ஆட்கள் பக்கத்தில் இருக்கணும். நீங்கள் என்னடானா வாலாஜாவில் உட்காந்துருக்கீங்க. காஞ்சிபுரத்தில் நிகழ்ச்சினா ஆளுக வாலாஜாவில் உட்காந்தா என்ன பண்ணுறதுனா இவ்வளவு கேப்பில் இதுகளை வேற கொண்டாந்து நாங்கள் ஏதோ புதுசாக கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி அவ்வளவு கேமரா கொண்டாந்து வச்சுக்கிறாங்க. இதுகளுக்கு நாங்கள் பேசக்கூடாது, பொதுமக்களுக்கு பேசணும். ஆனால் அவங்க தான் இப்போ எல்லா ஊர்லேயும் முன்னாடி வந்துடுறாங்க. யூடியூப்பு என்னென்ன கம்பெனின்னு தெரியல, வந்து அது பாருங்க ஒருத்தர் விடாமல் மணிரத்னம் படம் எடுத்த மாதிரி எடுத்துட்டு இருக்கிறாரு. எங்களுக்கு பொதுமக்கள் உட்கார்ந்துருங்க தம்பி, நீங்க நின்னீங்கன்னா பின்னாடி எதுவுமே தெரியாது. இந்த கூட்டம் முன்னாடி நின்னதுன்னா ஏற்கனவே ஏகப்பட்ட கேப்பு. தொடங்குனது 8 மணிக்கு, நாங்கள் வர்றது லேட்டு. இதுக்கும் ஜனம் உட்கார்ந்து இருக்குன்னா உங்களை எந்த அளவு பாராட்டுறது. நின்று கேட்குற எல்லாருக்கும் 2 வணக்கம். ஏன்னா உட்காந்து கேட்கறதே கஷ்டம். ஐயா அந்த மானியத்துக்கு போட்டிருக்கீங்களா ஐயா? நீங்கள் மைக் செட்டு போட்டால் மானியத்துக்கு போட வேணாமா? காஞ்சி மாநகரம் அறிவின் திருத்தலம். பேரறிஞர் அண்ணா பிறந்த புண்ணிய பூமி இது. ரொம்ப முந்தைய காலங்களில் வரலாற்றில் சிறப்பு மிக்க நகரம். அறிவு ஆற்றல் மிக்கவர்கள் படிக்க வந்த நகரங்களுள் காஞ்சியும் ஒன்று. இது 2 காஞ்சி இருக்கா? விஷ்ணு காஞ்சி, 4 காஞ்சி இருக்கா? நான் ஒரு காஞ்சிக்கு வர்றதுக்கே டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன். வருது வந்துகிட்டே இருக்கு. இந்த ஊருக்கு இவ்வளோ டிராஃபிக்காக இருக்கு. இந்த ஊரில் எல்லா ஊருமே டிராஃபிக்காக தான் இருக்கு. இங்கே அதிகம் நாங்கள் வந்ததில்லை. காஞ்சிபுரத்துக்கு காமாட்சி அம்மனை தரிசிக்க வந்திருக்கிறோம் சில நேரம். அப்புறம் அத்திவரதரை பார்க்க நான் வந்தேன். நீங்களாம் பார்த்தீங்களா? என்னையா அமைதியாக இருக்கீங்க? அவர் 40 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவாருனாங்க. அவர் அடுத்து வரும்போது நம்ம இருக்கமோ இல்லையோ, இப்பவே போய் அவருக்கு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு நான் வந்து பார்த்து தரிசனம் பண்ணேன். அது மாதிரி காஞ்சிபுரம் எப்படின்றது அறிவின் திருத்தலம். இந்த ஊர்ல புத்தக கண்காட்சி, புத்தக திருவிழா நடத்துறதுன்றது ரொம்ப முக்கியமானது. இதுல எங்களை அழைத்து ஒரு பட்டிமன்றம் நடத்த எங்களுக்கு வாய்ப்பு தந்த பப்பாசி அமைப்புக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் எங்கள் அத்தனை பேரின் சார்பில் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டோம். நீங்க மட்டும் முடிஞ்ச அளவு முன்னாடியே பாருங்க. இவ்வளவு கேப் இருக்கு. தரையில் யாராவது உட்கார்றதுனா உட்காரலாம். அங்கே நிற்கிறவங்க தரையில், ஏன்னா இந்த சேர் போட விட மாட்டாங்க. வாய்ப்பு இருந்தால் உட்காருங்க, அப்படி இல்லைன்னா இருந்த இடத்துல இருந்தே கேளுங்க. பட்டிமன்றம் என்பது தமிழின் ஆக முக்கியமான கலை வடிவம்னு தொகுப்பாளி அம்மா சொன்னாங்க. அப்புறம் இவர்களை எல்லாம் எப்படி நான் அவர்களை வரவேற்பது, அறிமுகம் செய்வதெல்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் பரவாயில்ல, என்ன அறிமுகம் செய்தாலும் இன்னைக்கு என்ன பேசுகிறோமோ அதுதான் நிற்கும் இல்லையா? ஏகமா அறிமுகம் பண்ணி இவரை போல் சிறந்த பேச்சாளர் இல்லைன்னு சொல்லி அன்னைக்கு நம்ம பேசுவது சரியில்லைன்னு வைங்க, கூட்டம் சொல்லும் இதெல்லாம் ஏற்றுட்டாங்க. இருந்து நம்ம வந்து நேரமாது அப்படின்னு திட்டும்ல. நீங்கள் யார் என்பதை அன்றன்றைய மேடை தான் நிரூபிக்குமே தவிர பழைய பல்லவிகள் ஒரு நாளும் நிரூபிக்காது. அதான் உண்மை. இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்கன்றதை பொறுத்ததுதான். மக்கள் கொஞ்சம் எதிர்பார்ப்புல இருப்பாங்க. 8 மணிக்கு தொடங்கியிருக்காங்களே பட்டிமன்றம்னு நாம நிக்கிறோமே, எப்படி போகும்னு. ஆனா இந்த 4 பேச்சாளர்களும் மிகச் சிறப்பாக பேசுவார்கள். எங்களுக்கு 1.5 மணி நேரம் தான் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் 1.25 மணி நேரமாமா.
1.5 மணி நேரம். 9:15 to 9:30 முடிஞ்சிருவோம். உங்களுக்கு ஓகேவா? ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்பவே முடின்றார் ஒருத்தர். முடிஞ்ச அளவு சீக்கிரம் முடிஞ்சிடலாம். ஆடியன்ஸ் வர்றவங்க கொஞ்சம் நெருங்கி வந்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும். அவ்வளவுதான் என்னோட வேண்டுகோள். ஓவரா வேண்டுகோள் வச்சோன்னா பொதுமக்கள் கடுப்பாயிருவாங்க. வந்ததே கஷ்டம், இதுல இது வேற அது வேற அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வெறும் தரையை பார்த்து பேசுறது ரொம்ப சிரமையா. இதெல்லாம் அரசு அதிகாரிகளுக்கு தான் சரி. நாங்கள் எல்லாரும் கூட்டத்தை பார்த்தே பழகினவங்க. முன்னாடி பார்த்தா ஒரு பெரிய கபடி விளையாடுற மேடம் மாதிரி ஒன்று இருக்கு. சரி, இது அரசு அமைப்பு அப்படித்தான் இருக்கு. நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இனி வரும் நாட்களில் கொஞ்சம் ஆடியன்ஸை கிட்ட கொண்டு வந்தா நல்லது. இந்த பள்ளிக்கூடத்துல தான் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஏன் தெரியுமா? இந்த பிள்ளைகள் டான்ஸ் ஆடும் போது அங்கங்க ஓடி வந்து அந்த பெற்றோர்கள் நிற்பாங்க. நன்றிங்க. தரையில உட்கார உங்களுக்கு தனி வணக்கம். யார் யார் செய்வா அந்த மாதிரி? திருக்கோயில்கள்ல தான் தரையில அமர்ந்து நாம ஏதாவது கேட்போம். ஆனால் இது அறிவு திருக்கோயில் என்பதால் வந்து அமர்கிற ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க, பட்டிமன்றம் சிறந்த கலை வடிவம்னு நான் சொன்னேன். உலகத்தில் வேறு எந்த மொழியிலும் இல்லாத ஒரு கலை வடிவம் தமிழில் இருக்கிறது என்றால் அது பட்டிமன்றம் மட்டும்தான். வேற எங்கேயும் இது கிடையாது. மறைந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை நான் ஒரு முறை சந்திக்கும் போது அவர் சொன்னார், இந்திய மொழிகளில் 13 மொழிகளில் நான் டிவி ஷோஸ் பண்றேன். எனக்கு தெரிய எந்த மொழியிலும் பட்டிமன்றம் இல்லை, தமிழில் தான் இருக்கிறதுன்னு அவ்வளவு பெரிய ஒரு கலைஞர் சொன்னார். இந்த மாதிரி சிறப்பான ஒரு விஷயத்தை, ஒரு அமைப்பை, ஒரு கலை வடிவத்தை தமிழர்கள் 2000 ஆண்டு பழமையிலிருந்து கொண்டாடுகிறார்கள். மணிமேகலை காப்பியத்தில் இருக்கு. மாணிக்க வாசகர் பட்டிமன்றத்தை பற்றி சொல்றார். கம்பன்லேயே பன்னரும் கலை தெரி பட்டி மண்டபம் என்று இருக்கிறது. அப்படின்னா எல்லா இடங்களிலும் போற்றப்படுகிற பட்டிமன்றத்தை புத்தக திருவிழாவிலும் நடத்துவது மகிழ்ச்சி. இல்ல ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறாங்க, இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை செய்வது குடும்பமா சமுதாயமான தலைப்பு கொடுத்துருக்கிறாங்க. இளைஞர்கள்னா யார்?